இது மாணவர்களுக்கான சாணக்கியரின் வாழ்க்கை ரகசியங்களைப் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மாபெரும் அறிஞர் சாணக்கியர் சொன்ன தந்திரங்கள் இன்னைக்கு இருக்கிற பள்ளி மாணவர்களோட கவலைகளை போக்கி அவங்கள எப்படி சூப்பரான வெற்றியாளர்களா மாத்துன்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதாக, உங்களோட எல்லா விஷயங்களையும் வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா காட்டுல நேரா இருக்கிற மரம்தான் முதல்ல வெட்டப்படும். அதுபோல 100% வெளிப்படையா இருக்கிறது ரொம்பவே ஆபத்து. உதாரணத்துக்கு, ஸ்கூல்ல உங்க நண்பன் கிட்ட உங்க ரகசியங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு வைங்க. நாளைக்கு சின்னதா ஒரு சண்டை வந்தா கூட அதையே வச்சு உங்கள அவங்க கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்கு. உங்கள ஒரு வீடியோ கேம் கோட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. அதோட பாஸ்வேர்டை எல்லார்கிட்டயுமா கொடுப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்கல்ல. சரி, உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாராவது உங்கள பயன்படுத்த நினைச்சா என்ன பண்றது? இரண்டாவதாக, அமைதியா விலகி போயிடுங்க. உங்களை மதிக்காத இடத்துல நின்னு சண்டை போடுறத விட அங்கிருந்து கெத்தா விலகி போறதுதான் உண்மையான பலம். ஒரு சுவத்துக்கிட்ட போய் சண்டை போட்டா நம்ம கைதான் வலிக்கும் இல்லையா? அதனால கோபப்படாம அமைதியா நகர்றதுதான் ஒரு புத்திசாலி மாணவனுக்கு அழகு. இப்படி தேவையில்லாத ஆட்களை ஒதுக்குன பிறகு உங்க இலக்குகளை எப்படி அடையலாம்? இறுதியாக, ஜெயிச்ச பிறகு பேசுங்க. உங்க பிளான ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி யாருக்கும் தெரியாம ரகசியமா வைங்க. நீங்க வெற்றி அடைஞ்சதும் அந்த வெற்றியே எல்லார் காதுலயும் சத்தமா பேசட்டும். இதுக்கு பசி, கோபம் மாதிரியான உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே முக்கியம். மனச மட்டும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா நீங்க உலகத்தையே ஆளலாம்.